பாஸ், நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இந்த வாரம் மார்க்கெட் எல்லாமே ஹியூஜாக ஃபாலோ இருந்தது. உலக அளவில் இருக்க எல்லா மார்க்கெட்டுமே 2% மேலே ஃபாலோ இருந்தது. இந்த வார தொடக்கத்தில் ஜெர்மனியில் நடந்த எலெக்ஷன்ல இருந்து அமெரிக்க அதிபர் சைனா மேலே விதிச்ச வரி விதிப்புல இருந்து ஏகப்பட்ட நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பா மேலே 25% டாக்ஸும் சைனா மேலே அடிஷனலாக 15% டாக்ஸும் அவங்க போட்டிருக்காங்க. இதனாலேயே மார்க்கெட் ஹியூஜாக ஃபாலோ இருந்தது. இதுக்கப்புறம் வார முடிவில் அமெரிக்கா ஜெலன்ஸ்கி இடையில பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அமெரிக்கா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்ட உடனடியாக போரை நிறுத்த சொல்லியிருந்தாரு. ஆனால் ஜெலன்ஸ்கி உக்ரைன் நாட்டுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தா மட்டும்தான் ரஷ்யா உடனான போரை நிறுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு அமெரிக்கா சரியான பதில் சொல்லாதனால ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னைக்கு காலையில் யூகே போயிருக்காரு. இதுக்கப்புறம் இப்ப சமீபத்திய நியூஸா few minutesக்கு முன்னால உக்ரைனும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையில இப்ப பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இதுல உக்ரைனுக்கு முழு ஆதரவு கொடுக்கறதா அவங்க தீர்மானம் நடத்துற மாதிரி தெரியுது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டா திரும்பவும் உக்ரைன் ரஷ்யா இடையில போர் கண்டிப்பா நடக்கும். இந்த போர் நடந்தா மார்க்கெட் இன்னமும் ஃபாலோ ஆகிறத வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா நேத்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா போர் நிறுத்த சொல்லியிருந்தார். இதனால அமெரிக்க மார்க்கெட் எல்லாமே ஏறி இருந்தது. ஆனா இந்த சூழ்நிலை ஒரே நாள்ல தலைகளா மாறிச்சுன்னு சொல்லலாம். எம்எஸ்வில கால் சைட் ஃபுல்லா செல்லிங் வச்சிருக்காங்க, அடுத்து புட் சைட் ஃபுல்லா பையிங் வச்சிருக்காங்க. இந்த எமர்ஜென்சி மீட்டிங்ல ஐரோப்பா உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் நாளைக்கு 200 பாயிண்ட் கேப் டவுன் வர மாதிரி தான் இருக்கு. நிப்டியோட அடுத்த சப்போர்ட்டான 21,750 அதுக்கப்புறம் 21,000 நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த ட்ரெண்ட் காலையில் ஏதாவது நியூஸ் வந்து இது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். எம்எஸ்வி எஸ்டிஎல் ஃபுல் கன்ஃபர்மேஷன் அப்புறம் என்ட்ரி பண்ணுங்க, என்ட்ரி பெர்ஃபெக்டா இருக்கும்.